நம்ம எப்படி எவ்வளோ பெரிய குலோப் ஜாமுன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் குலோப் ஜாமுன். நம்ம தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சார் வடகரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் செம்மையாக பண்ணியிருக்கோன்ட்டு. அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. எந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிருஷ்ணா குலோப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பக்கத்து கடையில் அதான் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லி ஒரு பவுலில் வந்து அதை போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாக தான் பிசையணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ வராது அப்புறம் குலோப் ஜாமுன். பெரிய குலோப் ஜாமுன்றதுனால ரொம்ப பார்த்து பார்த்து தான் பிசையணும். அப்பப்போ பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பிசு பிசுன்னு கண்டென்ட்டில் வர வரையும் பிசைஞ்சிட்டு அது அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அது பாட்டுக்கு ஊறட்டும்னு சொல்லி தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்து அதை வந்து ஜீனி பாகு செய்கிறதுக்கு தண்ணியில் ஜீனியை கொட்டிட்டு அது நல்லா சூடு ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி எடுத்து அதில் அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு அதுவும் நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா வந்து ஜீனி நம்மளுக்கு பத்தலை. எவ்வளோ கொட்டினாலும் ஜீனி பத்த மாட்டேன்ருச்சு. கொஞ்சம் பெரிய பாகு செய்கிறதுனால. அதனால் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போட்டோம். நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். நிறைய நாட்டு சர்க்கரை போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் எண்ணெய் சூடானோன்னே நம்ம உருட்டி வச்சுருந்த பெரிய குலோப் ஜாமுனை எடுத்து போட்டுட்டோம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. பார்த்தாங்களே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சரி பெருசு. அது அப்படியே வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பாகுல வந்து போட்டுருவோம். செம்மையா வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அத அப்படியே ஒரு மூடி வச்சு 24 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டோம். 24 hours later. 24 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா சரி பெருசாயிடுச்சு. ஊறி போய் செம்மையா இருந்துச்சு பார்க்கவே வேற லெவல்ல. அது அப்படியே பிளேட்ல எடுத்து வச்சு அப்படியே நம்ம வந்து ஒரு உள்ளங்கை இலவு இருந்துச்சுங்க பாருங்க நீங்களே. உள்ளங்கை இலவு இருக்கு. செம்ம பெருசு. சூப்பரா இருந்துச்சு. அப்ப அத கட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. கட் பண்ணி பார்த்தா சரி சாஃப்ட்டா இருக்குங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும். செம்ம டேஸ்ட் வேற சாப்பிட்டு பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு.